வணக்கம் மக்களே. அதெல்லாம் பழைய செய்தி. திடீரென ரோட்டை மாற்றிய ஓபிஎஸ் அவர்கள். இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தோட முன்னாள் முதல்வரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவோட ஒருங்கிணைப்பாளருமான பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் கூட்டணி தொடர்பாக தன்னோட சொந்த ஊரான தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தன்னோட ஆதரவாளர்களோட நேற்று ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறமா பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களையும் சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போது அவர் பேசுகையில் பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும், யாராலும் வெல்ல முடியாத ஒரு இயக்கமாக அதிமுகவை ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும், அதற்கான போராட்டம் தான் எங்களது சட்ட போராட்டம்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவை மீட்க நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதிமுக ஒன்றிணைய நான் ரெடி. அதற்கு டிடிவி தினகரனும் அவருடைய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் ரெடியான்னு சொல்லி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழலில் தான் சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முன்னிலையில் அதிமுகவில் இணையிற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போது அவரிடம் செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு அவர் பதிலளித்த விதமானது, நான் இது குறித்து பலமுறை விளக்கம் அளித்து விட்டேன். இது போன்ற 3 முதல் 4 வருடங்களாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஏற்கனவே அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு தான் இது. பன்னீர்செல்வம் அடிப்படை உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டு விட்டார். அவர் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அவரை கட்சியில் சேர்ப்பதற்கு எந்தவித வாய்ப்புமே இல்லை. பன்னீர்செல்வத்தை அடிப்படை உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டது என்பது பொதுச் செயலாளர் எடுத்த முடிவு இல்லை, 2000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. இத்தகைய சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமியோட இந்த கருத்து செய்தியாளர்கள் பன்னீர்செல்வத்திடம் கேள்வி எழுப்ப காரணமாக இருந்திருக்கு. இதற்கு பதிலளிக்கிற விதமாக பன்னீர்செல்வம் அவர்கள் அதெல்லாம் பழைய செய்தி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பன்னீர்செல்வத்தோட அரசியல் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு போகணும்னு யாருமே எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அவரோட நிலைமை மாறியிருக்கு என்பது ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயம்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் தான் அதெல்லாம் ஒரு பழைய செய்தின்னு சொல்லி திடீரென ரோட்டை மாற்றிய ஓபிஎஸ் அவர்களோட கருத்து என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இவங்களோட இந்த இதில் யாரோடது கரெக்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.